ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி மோனி பிஎல்எஃப்எஃப். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஆர்மிஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் மினி மோனி எஃப்எஃப் பார்த்ததே இல்லைல்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்ட்டு இவங்கள வச்சு பண்ணுறேன். ஒன் ஷாட் நேம் ஹார்ட் மாஃபியா நாட்டி அசிஸ்டண்ட். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ நாம் அண்ட் ஜிமின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஆரம் அவரோட மாஃபியா இருக்கு அதை பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் அவங்களோட அப்பா வந்துட்டு, ஆரம் நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பியா? உனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கோ, நீயே எவ்வளோ நாள் தான் அந்த வேலையை பார்ப்ப அப்படின்றாரு. அப்போ நம்ம ஆரம், பார்த்தீங்களா இதான் என்னோட அப்பா, எல்லாருமே எப்பொழுதும் இப்படியே இருக்காத, நல்ல லைஃப்பை பார்த்துப்போ, மாஃபியாலாம் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா மாஃபியாவே இருந்தாலும் இரு, ஆனால் உனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கோன்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க, என்ன ஆரம் இப்படி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, இந்த கேஸை நீ ஒழுங்காகவே முடிக்கல. என்ன கேஸ் அப்பா? இதோ பாரு, இதுக்கு கண்டிப்பாக உனக்கு அசிஸ்டண்ட் தேவைப்பட்டே ஆவாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? அதில் பார்க்குறாங்க, அந்த கண்ட்ரிக்கு மட்டும் போகணுன்னா ஏதோ கப்பலாக மட்டும்தான் போக முடியும். ஸோ அதனால் அப்படி சொல்கிறாரு. என்னப்பா நீங்கள் அதுக்குன்னு எனக்கு ஒரு கேர்ள் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்க சொல்கிறீங்க? அதெல்லாம் என்னால் கண்டிப்பாக முடியாது. இப்போதைக்கு எனக்கு அந்த பொண்ணுங்களே வேணாம் அப்படின்ட்டுருக்கேன். எதனால் பொண்ணுங்களே வேணான்னு சொல்கிறேன் அப்போது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியாவே கிடையாதுப்பா. நான் எப்படி ஒரு பொண்ணை பார்த்தேன்னா லவ் பண்ணிடுவேன். அதனால எனக்கு இப்போதைக்கு வேணாம்ப்பா அப்படின்ட்டாரு. அப்போது உனக்கு ஒரே வழி தான், பேசாமல் நீ ஒரு பாய் அசிஸ்டண்ட்டை வச்சுக்கோ. அதான் அந்த ஊருக்கு போயிட்டு வரைக்கும். அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், கேர்ள்ஸ் தானே நீ வேணான்னு சொல்கிற. சும்மா ஒரு பையனை உன்னோட பார்ட்னர் மாதிரி கூட்டிகிட்டு போ. ஐ திங்க் சும்மா நடிக்க தான் சொல்கிறேன். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போ, உன் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் உனக்கு பிடிக்காதது நீ பண்ண வேண்டியது மாதிரியும் இருக்காதுல்ல அப்படின்றாரு. நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. உடனே போய் எனக்கான அசிஸ்டண்ட் வேலையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. அந்த இடத்துக்கு அது ஒரு கம்பெனி மாதிரி தான் வச்சுட்ருக்காங்க. எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் தேவை அந்த மாதிரி நோட்டீஸ் அடித்து அங்கே அமுச்சு விட்டாங்களா. சேம் டைமில் இப்போ மணி 11 ஆகிடுச்சு. நம்ம ஜிமினா லேட்டாக எழுந்துச்சு. ஐயையோ, நான் இன்னைக்காவது ஜாப் தேட போகலான்னு நினச்சேன். இன்றைக்கும் 11 ஆகிடுச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தேன் அந்த கம்பெனிக்கு போகணுன்னு சொல்லிட்டு, இப்படி ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஜிமினாவோட தம்பி வந்துட்டு, அண்ணா நீ இன்றைக்கும் போகலையா? இங்கே பாரேன், நீ ஒர்க் பண்ணுறீல அந்த கம்பெனிலேயே ஏதோ அசிஸ்டண்ட் ஜாப்பு போகலன்னா நீ போறியா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னது அசிஸ்டண்ட் ஜாப்பு இவ்வளோ ஈஸியாவா? அண்ணா உனக்கு கிடைக்கிறதே பெருசுங்க பாரு, இதுக்கு எவ்வளோ சேலரி போட்டிருக்காங்க, நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்டுட்ருக்காங்களா. இது நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல நான் போயிட்டு வரேன். சரி நான் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளே என்னோடய டாய்ஸ் மேலே கையை வச்சா ஒன்று அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்றாரு. என்ன டாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்களா. உன் டாய்ஸில் யார் கையை வைப்பா? நீ விளையாடுறது ஃபுல்லாக போர் அடிக்கிற கேம்ஸு, என்னோடய கேம்ஸ் லெவலுக்கு நீ வரமாட்ட அப்படின்றாரு. அதுக்கு சரி நான் கிளம்புறேன் பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வேகமாக போகிறாங்க. போயிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரரை பார்த்துட்ருக்காரு. நான் இன்றைக்கி இந்த ஒர்க்குலையாவது எப்படியாவது ஜாயின் பண்ணிடணும். அது எனக்கு கிடைக்குதோ இல்லையோ, என்ன ஒர்க்குன்னே தெரில, ஆனால் சேல்ரி நிறையா இருக்குது, நான் போய் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரா. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தர், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது வந்து இல்லை, நான் சும்மா இங்கே போகிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே நீ உள்ளே இல்லைன்னு வச்சுக்கவேன், அந்த ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிருன்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ப்ரோக்ராமா? இல்லை, அசிஸ்டண்ட் தேடுறதுக்கான ஒர்க் தான். இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காரா. போகிற வழியிலேயே முன்னாடி இருக்க ஒரு கண்ணாடியில் இடிச்சுக்கிறாரு. ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தர் கோல்டு காஃபி சாப்பிட்டுட்ருக்காங்களா. அதில் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும்ல. எங்கே இருக்குது இந்த ஐஸ் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்களா. இந்த ஐஸ் க்யூப்தோ நேராக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அங்கே இருக்க எடுத்துக்கோங்க சொல்கிறாரு. வா, இந்த கம்பெனி ரொம்பவே ரிச் போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து நிறைய ஐஸ் க்யூப் எடுத்து தலையில் வச்சிட்ருக்காரு. அப்போ சேம் டைமில் அந்த இடத்துக்கு ஆரம் வராங்க காஃபி போட்டு குடிக்கிறதுக்காக. ஆமாம், இங்கே இருந்த ஒர்க்கர்ஸ்லாம் எங்கே காணோம்? எனக்கு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாட்ட கேட்குறாங்களா. என்னது, நான் காஃபி போட்டு கொடுக்கணுமா? நான் ஒன்றும் இங்கே ஒர்க்லாம் பண்ணலையே, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஓ, உங்களுக்கு காஃபி தானே வேணும், இருங்க நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போது தலையில் மறுபடியும் இடிச்சிக்கிறாரு. கத்துறாரா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, இதோ நான் வர வழியில் முன்னாடி மிரர் இருக்கிறத கவனிக்காமல் இடிச்சுக்கிட்டேனா, அதான் எனக்கு வலிக்குது அப்படின்றாரா. சரி நீ இப்போ அந்த
ஐஸ் கியூபும் தலையில் வச்சுட்டு நானே எனக்கு போட்டுக்கிறேன் அப்படின்றாங்களா. இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போடுறாரா. அப்போ கையிலேயே ஊற்றிக்கிறாரு. என்னடா நீ பண்ணிகிட்ருக்க, ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணுறியா? நீ எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு தான் அந்த ஆஃபீஸ்க்கு வரியா என்ன? ஆமாம், நீ என்ன ஒர்க்குக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, இங்கே ஏதோ ஒரு லூசு பையன் இருக்கானாட்டிருக்கு. என்னது லூசு பையனா? ஆமாம் ஆமாம், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிற யாருக்கிட்டேயும் இங்கே ஒரு பாஸ் இருக்கான், அந்த பாஸ்க்கு அசிஸ்டண்ட் வேணுமா, இந்த அசிஸ்டண்ட் வேலைக்கு போய் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்படி என்ன தான் ஒர்க்கோ எனக்கே தெரில, அதுக்கு தான் நான் ஜாயின் பண்ணுறதா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரா. ஓ, நீ அப்போ அந்த ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணலன்னா என்னாவ, பண்ணலன்னா எனக்கு என்ன, இந்த ஒர்க்கை விட்டு போனேன்னா அந்த பாஸ்க்கு தான் நஷ்டம் அப்படின்றாரா. ஓ, நீ அவ்வளோ டேலண்டான பையனா, என்ன ஒர்க்காக இருந்தாலும் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரா. ஏன் நீங்கள் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க? சும்மா தான் கேட்டேன், ஏன்னா நானும் அதில் கலந்துக்கலான் இருக்கேன். அதான். என்னது, நீங்கள் கலந்துக்க போகிறீங்களா? நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா எப்படி உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ப்ளீஸ் 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 நீங்கள் கலந்துக்காதீங்க, நானே கலந்துக்கிறேன், எனக்கு அவ்வளோ எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு ஜிமின் வந்து ஐஸ் வச்சிட்ருக்காரு. ஓ அப்படியா, சரி உனக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்றாரா. இன்னும் இவ்வளோ பெரிய வேலையை போய் விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு அது பரவாயில்ல, நான் கொஞ்சம் பணக்கார பையன் தான், நீ தானே சொல்கிற உனக்கு உங்கள் வீட்டில் அவ்வளோ அவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ நீயே ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றாரா. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டா. நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்ட்டு இருக்காரா. அப்போ அந்த இடத்துல சரி இந்த ஐஸ் கியூப் எடுத்து தலையில் வச்சுக்கோங்க, பாரு எப்படி சவந்து போய் கிடக்கு அப்படின்னு சொல்கிறாரா. ரொம்பவே தேங்க்ஸ், இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஓ அப்படியா, இந்த பாஸ் ரொம்பவே நல்லவர் தான், போ போ, எப்படியோ நீ தான் செலக்ட் ஆவேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரா. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே உள்ளே போனால் பாஸை காணோம். ஆமாம், இங்கே இருந்த பாஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா. இந்த கம்பெனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே ஒர்க் பண்ணுற யாரையுமே நான் பார்க்கலையே. அங்கே ஒரே ஒரு பையன் இருந்தான், அவன்கிட்ட கேட்டு தான் நான் அந்த ஐஸ் க்யூபையும் எடுக்க போனேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, வர வரைக்கும் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூட உட்காராம அந்த சேரில் உட்காந்து சுற்றிக்கிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காரா. அப்போ யாரோ உள்ளே வராங்க. பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரா. பார்த்தா அந்த இடத்துல நிற்கிறாங்க. என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் வரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, என்னோட வேலைக்கு இப்படி பண்ணிடாதீங்க அப்படின்றாரா. ஓ, நான் இங்கே வரல, நான் அப்புறம் உனக்கு யார் ஒர்க் கொடுப்பா அப்படின்றாங்களா. ஜிமினாக்கு புரியுது. அப்போது நீங்கள் தான் பாஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஆமாம், எனக்கு அசிஸ்டண்ட்டாக தான் நீ ஜாயின் பண்ண வந்திருக்க. ஓ, அப்போ நீங்கள் என்னை மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறீங்களா? முன்னாடி வந்தவங்களாம் இல்லைங்க, முன்னாடி யாருமே வரல, நீ மட்டும்தான் வந்திருக்க அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க, அப்படி என்ன ஒர்க் இது, இவ்வளோ நோட்டீஸ் அடித்தும் நான் மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. நீ ஃபுல்லாக அதை படிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. என்னத்தை படிக்கணும், சரி நீ இதில் சைன் பண்ணு, சைன் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து ஒர்க்குக்கு வர ஆரம்பிச்சிடு அப்படின்றாங்களா. நம்ம ஜிம்மின் ஆர்வ கோளாறா அதை படிக்காமல் கூட அதில் சைன் போட்டுடுறாரு. நான் சைன் போட்டேன், நாளையிலேருந்து வரேன் பாஸ், நான் நீ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. இரு இன்றைக்கி உன்னோட ஒரு ஒர்க் என்னென்னா, இந்த கோட் இருக்குல்ல, இதை போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நாளையிலேருந்து இதை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுக்குறாரு. இது புது கோட் தானே, இதையே நான் க்ளீன் பண்ணோம், பரவாயில்ல, இருந்தாலும் நீ இங்கே வரும்போது நீட்டாக வரணும், ஸோ நான் கொடுக்குற கோட்டை போட்டு வா அப்படின்றாரா. வா, நீங்கள் ரொம்பவே நல்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போகிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ அவங்க அப்பா வந்து, என்ன நீ உனக்கான பர்சனை சூஸ் பண்ணிட்டியா? சூஸ் பண்ணிட்டேன்ப்பா, இவன் தான், வேறு யாருமே வரல, இவன் தான் வந்திருக்கான். ஏன்னா இவன் பார்த்துருப்பான்னா என்ன அந்த இதெல்லாம் தெரிலப்பா, இவன் ரொம்பவே ஆர்வக்கோளாறாக இருக்கான், இவனோட ஆர்வக்கோளாறே ஒரு நாள் இவனை பாருங்கள் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிருக்காரா. ஏதோ ஒன்று பார்த்து அந்த பையனை எதுவும் பழி வாங்கிறாத, அவன் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான். அப்பா, எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு எனக்கும் 2 வயசு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அவன் பார்க்க அப்படி இல்லைடா, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கான் அப்படின்றாங்களா. அட விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களா. தென் ஜிமினா போயிட்டு அவங்க தம்பிக்கிட்ட, இங்கே பார்த்தியா நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு கோட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காரா. அப்போ அந்த கோட்டில் தம்பி, அண்ணா எனக்கு இந்த கோட்டை கூட போட்டுட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதெல்லாம் முடியாது, இதுவும் அண்ணனோட கோட், நானே இன்னும் போடலை, உனக்கு எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அழகாக காய வச்சுட்டு ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்காரா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, இந்த கோட்டை போட்டுட்டு அப்படியே ஹேண்ட்ஸமாக போகிறாரு. போயிட்டு அந்த கம்பெனி முன்னாடி நிற்கிறாரு, ஆளை காணோம், அந்த கம்பெனியே க்ளோஸ் ஆகிருக்கு ஆக்சுவலி. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் வந்துட்டு முன்னாடி காரை நிறுத்துறாரு. என்ன வேணும், ரூட் எதுவும் சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறேன். இல்லை உங்களுக்காக தான் இந்த கார் வந்திருக்கு. என்னது, எனக்காக கார் வந்திருக்கா? ஆனால் எனக்கு எதுக்கு? ஆமாம், நீங்கள் தானே நேற்று ஒர்க்கில் ஜாயின் பண்ண வந்தீங்க, அதான் அவங்கக்கிட்ட.
ஆமாமா. நான் தான் அசிஸ்டன்ட்டா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க தான் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா, ஜிமினும் உள்ள உட்காந்து அவர் பாட்டுக்கு போறாரு. என்ன எதுக்கு இவங்க கார்ல கூட்டு போறாங்க? ஒருவேளை உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா இந்த கம்பெனி? அவர் அப்படியே பின்னாடி திரும்பி மறைச்சு பார்த்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எங்க பாஸோட அசிஸ்டன்ட். ஸோ அவர்கிட்ட மட்டும் தான் பேசணும். என்கிட்ட நீங்க பேசினாலும் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றாங்களா. ஏன்னா நான் டிரைவர் அப்படின்னு சொல்றாரா. ஆனா எனக்கு ஏதாவது பேசிட்டே இருக்கணுமே பேசுங்களேன் அப்படின்றாரா. தயவு செஞ்சு அமைதியா வாங்க. இல்லைன்னா நம்ம 2 பேருமே வேண்டியதான் அப்படின்றாரா. எங்கே போகணும்? அப்புறம் நீங்கள் திருப்பி இங்கே வரவே முடியாது இந்த பூமிக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை இல்லை நான் அமைதியாகவே இருக்கேன்னு சொல்கிறாங்க. தென் ஆரமோட வீட்டுக்கு தான் இப்போ போகிறாங்க. என்ன இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, இது வீடா இல்லை என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இது வீடு தான், எங்கள் பாஸோட வீடு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓ, நேற்று இருந்தானே அந்த பையனா? என்னது பையனா? அவரை நீங்கள் ஒழுங்காக பாஸ்ன்னு கூப்பிடுங்க. இப்படிலாம் கூப்பிட்டிங்கன்னா அவருக்கு பிடிக்காது அப்படின்றாங்களா. ஓ, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. தென் அந்த இடத்துல ஆரம் நிற்கிறாரு. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். நம்ம ஜிமினா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே ஜிமினாவோட கையை பிடிச்சி உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. எதுக்கு என்ன கையை பிடிச்சி உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட இப்படிலாமா நடந்துப்பாங்க, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என் கையை விடுங்க நானே வந்துக்கிறேன் அப்படின்றாரா. அப்படியே ஆரம் முறைக்கிறாரு. ஜிமின் மறுபடியும் கையை உள்ளே வச்சிடுறாரு. அப்போ ஆரம் கூட்டிகிட்டு போகிறாங்களா. இங்கே பாரு, இன்னையிலேருந்து நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட். நம்ம 2 பேர் சேர்ந்து இன்றைக்கி ஒரு ட்ரிப் போகிறோம். அந்த ட்ரிப்பில் போயிட்டு எனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நான் பண்ணிடுவேன். அது வரைக்கும் நீங்கிட்ட எந்த கொஷின்ஸுமே கேட்கக்கூடாது. நம்ம 2 பேரும் கப்பல் மாதிரி நடிக்கணும், ஓகேவா அப்படின்றாரா. என்னது கப்பலா? ஊருக்கு போகிறோமா? உங்களுக்கு தேவையானதா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலை அப்படின்னு ஜிமினா சொல்கிறா. என்னது உனக்கு புரியலையா? இதுக்கு தான் நான் உன்ட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அதில் இருக்கிறத படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ ஜிமினா யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ அதிலலாம் இதை தான் எழுதியிருந்தீங்களா? எங்கே அந்த டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்றாரா. அதையே நான் உன்கிட்ட திருப்பி கொடுக்கணும், நீ சைன் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்ட. ஸோ அதில் இருக்க அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் நீ என் கூட இருக்கணும், இல்லைனா உனக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்றாரா. எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? நீ நிறைய ட்ரக் டீலர் கூட சேர்ந்துட்டு ட்ரக்கெல்லாம் கடத்துனேன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதுக்கான எல்லா எவிடன்ஸையும் என்னால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் சொல்கிற மாதிரி கேளு. இல்லை போலீஸ் தான் அப்படின்றாங்களா. அதெல்லாம் முடியாது, நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒத்துக்கவே இல்லை, நீங்களாம் எப்படி இப்படி சொல்லலாம்? ஒத்துக்காதவன் தான் சைன் போட்டு என் கூட இவ்வளோ தூரம் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஜிமினாக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னை விடுங்க தயவு செஞ்சு, இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். பாருங்களேன், உங்களை யாரோ கூப்பிடுறாங்க, அது உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது டக்குன்னு அங்கே வந்து ஓடுறாரா. இப்போ மட்டும் நீ ஓடுனேன்னு வச்சுக்கவேன், டிரைவரனா இவன்கிட்டேருந்து நீ எப்படியாவது காப்பாற்றுங்க, இவன் பார்க்கவே பயங்கரமாக இருக்கான், என்னை கடத்திட்டு போயிடுவான் போல், என்னை காப்பாற்றுங்க அப்படின்றாங்களா. இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்ததே நான் தான், நான் ஒன்றும் டிரைவர்லாம் கிடையாது, நான் அவரோட பாடி கார்டு அப்படின்றாங்களா. என்னது பாடி கார்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கா ஜிமினுக்கு. ஆரம் வந்து பிடிச்சிடுறாரு. இப்போ மட்டும் நான் சொல்கிறத நீ கேட்கலன்னு வச்சுக்கவேன், என் கண்ணு தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து நிற்கிறாங்களா. ஜிமினுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி, எல்லாத்துக்கும் லவ்வர்ஸை பார்த்தா ஹார்ட் பீட் அதிகமாகும், நம்ம ஜிமினுக்கு அந்த கண்ணை பார்த்த உடனே ஹார்ட் பீட் அதிகமாகுது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போ அந்த பாடி கார்டு, என்ன இவன் அந்த கண்ணை பார்த்ததுக்கே மயங்கி விழுந்துட்டான், இன்னும் நீங்கள் போகிற இடத்துல என்னென்னமோ நடக்க போகுது, அப்போலாம் என்ன பண்ணுவான்? இது கரெக்டு தான், இந்த மாதிரி ஒரு ஆள் என் கூட இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். ஸோ இவனவே நான் ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரா. நீங்கள் எதனால் இவனை போய் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா அவன் பார்க்க ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இவன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. ஸோ நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்காக புக் பண்ணிடுங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. தென் வீட்டுக்கு கூப்பிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்களா. ஜூன் அப்படியே மயங்கி இருக்காரு. நம்ம ஆரம் பக்கத்தில் போயிட்டு, இப்போ மட்டும் நீ எழுந்திருக்கலன்னு வச்சுக்கவேன், இந்த கன்னை மறுபடியும் வச்சிருவேன் அப்படின்றாரா. அப்படின்னு நம்ம ஜிமின் நடிச்சிட்டே இருக்காரு. நீ நடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, இப்போ எழுந்திருக்கலனா அப்படின்றாரா. அப்போ ஜிமின் அப்படியே எழுந்து உட்காந்துக்கிறாரு. எதுக்கே நீ என்னை இப்படி பண்ணுற? நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பையன் கிடையாது, என்னை விட்டுரு அப்படின்றாரா. நான் ஏன் உன்னை விட, நீ அதில் சைன் பண்ணி போட்டு கொடுத்துட்ட. ஸோ இனிமேல் நீயும் நானும் கப்பல் அப்படின்றாரா. என்னது கப்பலா? இப்படிலாம் பேசாத, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரா. நீ இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்படின்னு ஆரம் சொல்கிறாரா. எனக்கு கோவமாக வருது, ஆனால் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஆரம் சொல்கிறாரா. ஜிமினாக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மட்டும் நீ என்னை விடலை, உன்னை என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்றாரா. என்ன முடிஞ்சாலும் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. ஜிமினா அப்படியே உட்காந்து யோசிக்கிறாரு. படுத்து யோசிக்கிறாரு, நின்று யோசிக்கிறாரு, எல்லா இடத்தையும் பார்க்குறாரு. ஃபுல்லாக அடைச்சி வச்ச மாதிரி இருக்கா. இங்கேருந்து கத்துறாரு,
அதாவது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஆரம்ப ஒரு ரூமில் உட்காந்து சிசிடிவி வழியாக பார்த்துட்ருக்காரு. அப்போ மைக்கில் பேசுகிறாரு, ஜிமின் நீ எவ்வளோ கத்துனாலும் வேஸ்ட்டு தான். ஸோ எனர்ஜியை நீ வீணடிக்காத. ஏன்னா இங்கேருந்து கத்துனினா யாருக்குமே கேட்காது. அந்த மாதிரி நாங்கள் மாடல் வச்சுருக்கோம் அப்படின்றாங்களா. சிவனாக்கு அப்படியே மனசு விட்டுருது. அப்போ நான் இங்கேருந்து தப்பிக்க கொஞ்சம் கூட வழி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. கொஞ்சம் கூட இல்லை. நீ இங்கேருந்து தப்பிக்க ஒரே வழி நான் மட்டும்தான். நான் சொன்னால் மட்டும்தான் உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றாங்களா. அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறாரு, அந்த இடமே பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கே இருக்க எல்லாத்தையும் களைச்சி போட்டுறாரு. அப்பாரம் அந்த இடத்த நீ நீட்டாக வைக்கலைன்னா உன்னை வந்து களைச்சி விட்டுருவேன் அப்படின்றாரா. என்னது என்னவா எனக்கு புரியலை. புரிகிற மாதிரி சொல்லணுமா? இதோ வரேன் அப்படின்றாரா. இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனா எடுத்து வச்சிட்ருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க 2 பேருமே ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்க அந்த போலீஸை கூப்பிடலான்ட்டு போகிறாரு. பின்னாடி கண்ணை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்படியே ஜிமினாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தென் இங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகிறாங்க. அப்போ போயிட்டு நம்ம உண்மையாலுமே எதுக்கு இங்கே வந்திருக்கோம் எனக்கு சொல்ல அப்படின்றாரா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ என் பாய் ஃப்ரெண்ட். ஸோ பாய் ஃப்ரெண்ட் வேலையை மட்டும் பாரு அப்படின்றாரா. ஜிமினாக்கு கோவம் வருது. ஓ அப்போ நான் உன் பாய் ஃப்ரெண்டா? நீ எதனால் கேர்ள்ஸை சூஸ் பண்ணாமல் என்ன சூஸ் பண்ணியிருக்க? ஏன்னா எனக்கு கேர்ள்ஸை சுத்தமாக பிடிக்காது. என்னது உனக்கு பிடிக்காதா? என்ன சொல்கிற? இல்லை எனக்கு கொஞ்சம் கேர்ள்ஸ்னால் நர்வஸ் அப்படின்றாரா. ஓ அப்படியா? அப்போது இரு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆரம்க்கு கோவமாக வருது. 2 பேரும் ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஏய் எனக்கு எனக்கு ஒரு ரூம் சொல்லேன் அப்படின்றாரா. அதெல்லாம் முடியாது. நீ ஒழுங்கா என் ரூமுக்கு வா இல்லாட்டி ரெஸ்ட் ரூமில் போய் படுத்துக்கோ அப்படின்றாரா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் வரேன் ஒரு ரூம்க்கே வரேன். உனக்கு கேர்ள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னல. இப்போ பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஒரு பிளானை போட்டு உள்ளே போகிறாரு. தென் 2 பேருமே ஒருத்தரை பார்த்துட்ருக்காங்களா. இப்போ நீ எதுக்கு என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு ஆரம்பி கேட்குறாரா. இல்லை இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்க. ஆனால் உனக்கு ஏன் கேர்ள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை? என்னைய பிடிச்சிருக்கா என்ன? உன்னையெல்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு இப்போதைக்கு யார் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு என்னோட இந்த மாஃபியா வேலையில் நல்ல ஃபஸ்ட்டு முன்னாடி வரணும் அப்படின்றாரா. என்னது நீ ஒரு மாஃபியாவா? அதான் இப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. எப்படி இருக்கேன்? இல்லை பார்க்கவே ரொம்ப ரகடா அப்படி இருக்க அப்படின்றாரா. நான் அப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அவர் கண்ணாடியில் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரா. நீ கொஞ்சமாவது சிரியேன் அப்படின்றாரா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவனை எப்படி சிரிக்க வைக்கலாம்? தென் 2 பேருமே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்களா. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டே இருக்காங்க ஹேண்ட்ஸமாக இருக்கவும். அப்போ ஜிமினா அந்த பொண்ணு உன்னை பார்க்குது பாரு ஆரம். அவள் ஒன்றும் என்ன பார்க்கல உன்னை பார்க்குறா அப்படின்றாங்க. இல்லை இல்லை உன்னை தான் பார்க்குது பாரு. உனக்கு அந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு கேட்டே இருக்காரா. ஆரம்புக்கு கோவமாக வருது. நீ மட்டும் இப்போ அமைதியாக இல்லைன்னு வச்சுக்க. என்ன கன் எடுத்து காட்டுவியா? முடிஞ்சால் காட்டு. நான் இல்லாமல் நீ எப்படி போவேன் அந்த இடத்துக்கு? உனக்கு ஒரு கப்பல் வேணும்ல அப்படின்றாங்களா. இல்லை எனக்கு அப்படி அவசியமே கிடையாது. உன்னை போட்டு தள்ளிட்டு இங்கே இருக்க ஏதோ ஒரு பொண்ணை நான் கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன எனக்கு கேர்ள்ஸ்னால் கொஞ்சம் நர்வஸ் அதனால தான் அப்படின்றாரா. ஓ அப்போது நீ என்ன போட்டு தள்ளிடுவியா? முடிஞ்சால் போட்டு தள்ள பார்ப்போம் அப்படின்றாரா. சரி விடு ஆரம். அந்த பொண்ணை கூப்பிட்டு போய்க்கோ நீ என்ன போட்டு தள்ளிட்டு அப்படின்றாரா. ஆரம்க்கு கோவம் வருது. நீ எவ்வளோ தைரியம் தான் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பா எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஜிமினாவை கிஸ் பண்ணிடுறாரா. ஜிமினாக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. நான் உன்னை மட்டும்தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்றாங்களா. ஜிமினா அதை பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது நான் வரவே மாட்டேன். நீ இங்கேயே இப்படி பண்ணுறீன்னா அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன்? சத்தியமாக நான் வரமாட்டேன் அப்படின்றாரா. வராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஜிமினாக்கு ஒரு மாதிரி அது ஐயையோ இந்த இடத்துல நான் தனியாக என்ன பண்ணுவேன்? எனக்கு இங்கே இருக்க லாங்குவேஜும் புரியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த இடம் பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் எப்படி எங்கள் நாட்டுக்கு போவேன்? அப்போ நீ என் கூடயே நான் சொல்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்றாரா. ஜிமினா வேறு வழி இல்லாமல் ஆரம் பின்னாடியே போயிட்டுருக்காரு. சரி நம்ம 2 பேரும் கப்பல்னு சொன்னல. கப்பல்னா ஒரே மாதிரி டிஷர்ட் எடுக்கணும்ல வா அப்படின்றாரா. ஓ கப்பல்னா ஒரே மாதிரி டிஷர்ட் எடுக்கணுமா? ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மால் கூப்பிட்டு போயிட்டு 2 ஒயிட் கலர் டிஷர்ட் எடுத்துகிட்டு வராராஜ் நம்ம ஜிமின். எனக்கு இது பிடிக்கல அப்படின்றாரா. உனக்கு ஏன் பிடிக்கல? எனக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும். அதெல்லாம் முடியாது நீ இதை மட்டும் தான் போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் டிஷர்ட் எடுத்து கொடுக்குறாரா. வேறு வழி இல்லாமல் அதை போட்டிருக்காரா. அப்போது வா 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ எங்கே கூப்பிட்டு போகிற? சாக்லேட் செய்கிறாங்களே அந்த இடத்துக்கு தான் அப்படின்றாரா. என்னது சாக்லேட் செய்கிற இடத்துக்கா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்ததே இல்லைன்னு சொன்னேன். இதெல்லாம் எப்படி தெரியும்? அதுக்கு தானே ஃபோனுன்னு ஒன்று இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம கப்பல் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜிமினா சொல்கிறாரா. உனக்கு தான் அதை பிடிக்காதுன்னு. ஏன்னா உனக்கு உன்னோட வேலை ஆகணும். எனக்கு நான் நம்ம கண்ட்ரிக்கு போகணும். அது மட்டும் போதும் அப்படின்றாரா. ஓ அப்படியா? தென் 2 பேருமே அங்கே இருக்க சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறாங்களா. அப்போ நம்ம ஆரம்
"ஓ! இப்படித்தான் சாக்லேட்லாம் செய்வாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. "ஆமாமா, இப்படித்தான் செய்வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு சேறு மாரி இருக்கு. அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு, "இங்க பாரேன், இதுலேருந்து தான் சாக்லேட் எடுக்குறாங்க" அப்படின்னு சொன்னாங்களா. ஆரம்புக்கு இது ஒண்ணுமே புரியல. "இது பார்க்க சேறு மாரி இருக்கு. இதுல போய் சாக்லேட் எடுப்பாங்கன்னு சொல்ற?" "ஆமாமா, இங்க வா பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 கையுமே சேத்துல வச்சு விட்டுர்றாரு. "ஏய்! இது சாக்லேட் மாரி ஸ்மெல் அடிக்கலையே! வேணும்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருன்னு" சொல்லிட்டு அந்த சேர அவரு கையில எடுத்து அப்பி விட்டுர்றாரு. "எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் மேலயே இப்படி பண்ணுவ? என்ன பண்ற பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தொரத்திட்டு போறாரா. அப்ப ஜிமின் "முடிஞ்சா புடி புடி" அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காரா. இப்ப "என்ன பண்ற பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அப்படியே ஜிமினாவ பிடிக்கும்போது அந்த ஒயிட் கலர் டீ-ஷர்ட்ல அவரோட அந்த 2 கையும் பட்டுறதா. நம்ம ஜிமினா பின்னாடி இருந்துட்டு இவர ஹக் பண்ணும்போது அந்த 2 கை படுது. "வாவ்! நம்ம 2 பேத்துக்கு டீ-ஷர்ட் பின்னாடி அழகா இருக்கு" அப்படின்றாரா. "என்ன சொல்ற?" "ஆமா, இப்பதான் கப்புள் டீ-ஷர்ட் மாரி இருக்கு" அப்படின்றாங்களா. "அட லூசு! இத தான் நீ பண்ணணும்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்றாரா. நான் ஒன்றும் இதுக்காக வரல. சும்மா உன்ன வம்புழுக்க தான் வந்தேன். ஆனா நீ என்ன இவ்ளோ ரூடா இருக்க" அப்படின்றாங்களா. "நான் அப்படிதான். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான்" அப்படின்றாரா. அப்ப நம்ம ஆரம் அவர அறியாமலே சிரிக்கிறாரு. அப்ப நம்ம ஜிமின் ஆரம் கிட்ட, "நீ எவ்வளோ அழகா சிரிக்கிற தெரியுமா? ஆனா நீ ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிற" அப்படின்றாங்களா. "என்னது? நான் சிரிச்சேனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. "பாரு, நீ சிரிக்கிறது கூட எப்படின்னு மறந்துட்ட. சரி வா, நீ ஏதோ ஒரு ஒர்க் சொன்னீல. ஆமா போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் நம்ம ஜிமினாவும் கோட் சூட்லாம் போட்டு அப்படியே டிப் டப்பா கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு எல்லாம் செக் பண்றாங்க. இவங்க 2 பேத்தையும் பிஎல் கப்புல்ன்னு நெனச்சுட்டு உள்ள அலோவ் பண்ணியிருக்காங்க. உள்ள போனதுக்கப்புறம் நம்ம ஜிமினா, "வா, இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் குடிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அதெல்லாம் நீ குடிக்கக்கூடாது. உனக்கு அதெல்லாம் சேராது" அப்படின்றாங்களா. "அதெல்லாம் முடியாது, நான் குடிப்பேன். உன்னோட வேலைய நீ பார்த்துட்டு வா. அதுவரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன்" அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இந்த டைம்ல ஆரம் நம்ப யார தேடி வந்தாங்களோ அந்த வில்லன தேடி உள்ள போயிட்டு அவன பார்க்குறாங்க. அவன் நெறைய பொண்ணுங்க கூட இருக்கான். இத பார்த்தோனே ஆரம், கொஞ்சம் கூட இவனுக்கு வெட்கமே இல்ல. இவன் இப்படி எல்லாத்து கூட இருந்துட்டு, ஒரு கப்புலா மட்டும் இங்க வரணுமா? இவனுக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல என்னத்தையோ கலந்து விட்டுர்றாரு. தென் ஆரம் அவனோட ரூமுக்கு போயிட்டு, முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஆரமோட அப்பா கிட்ட இருந்து அவன் திருடியிருப்பான். இத எடுக்கிறதுக்கோசரம் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகும்போது அங்க இருக்க அவன பார்த்துட்டு, "இதுதான் உனக்கு லாஸ்ட் டே" அப்படின்னு சொல்லிட்டு போறாரா. போற வழியில போய் பார்த்தா, ஜிமினா அப்படி அட்டகாசம் பண்ணிட்டுருக்காரு. அங்க இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, "நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கேன் தெரியுமா?" அப்படின்றாரா. "என்னது? உன் பாய் ஃப்ரெண்டா? இப்ப எங்க போனான்?" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் கேட்குறானா. அவன் ரொம்ப தூரம் போயிருக்கான். ஏதோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்றாரா. நம்ம ஜிமினா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவன்கிட்ட புலம்பிட்டுருக்காங்க. "உனக்கு தெரியுமா? என் பாய் ஃப்ரெண்ட் என்ன சீட் பண்ணிட்டான். சீட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தான் தெரியுமா?" "என்ன சீட் பண்ணி கூட்டு வந்துட்டானா? வா நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூப்பிடுறான். அதுக்கு நம்ம ஜின்மின், "வேணாம் வேணாம், அவன் ரொம்ப நல்ல பையன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் ஏன் நீ அவனை ஹேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க?" "ஏன்னா அவனை நான் ஹேட் பண்ணுறேன்." "இல்லை இல்லை, லவ்வும் பண்ணுறேன்" அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரா. அப்போ அந்த பையன், "சரி என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை வேறு இன்டென்ஷனில் கூப்பிட்டுட்ருக்கான். அது தெரியாமல் ஜிமினாவும் போக பார்க்குறாரா. இந்த இடத்துல ஆரம் வந்து கரெக்டாக ஜிமினாவை பிடிச்சி இழுத்துடுறாரு. "இங்க வா, நீ எங்கே அவன் கூட போயிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. "இல்லை இல்லை, அவன் உன்னை பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான். அதனால தான்." "யாருக்கு சொன்னாலும் இப்படி வந்துடுவியா? நீ என்ன சொன்ன? நான் வர வரைக்கும் இங்கே தானே இருப்பேன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு ஜிமின் நீ அவன் கூட போயிட்டுருக்க?" அதான் சொன்னேன்ல, அவன் உன்னை பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான். அவன் ஒன்றும் என்ன பார்க்க கூட்டிகிட்டு போகல. ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரா. அப்போ அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம், "என்ன பிரச்சனைங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. "இல்லை, இவன் என் பாய் ஃப்ரெண்டை தப்பான இன்டென்ஷனில் கூப்பிட்டு போக நினச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி சொல்கிறாரா. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறாங்க. அவன் ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்க ஒரு ஒர்க்கர் தான். அப்போது அவன்கிட்ட வந்துட்டு, "இங்கே என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. "இல்லை இல்லை, நான் சும்மா தான், அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாரு. அதனால தான் அவரை காம் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன்" அப்படின்றாங்களா. "ஆமாம், நான் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். எல்லாம் இவனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஆரம்பம் காட்டுறாங்களா. "என்ன நடக்குதுங்க?" "இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான். ஸோ என் மேலே தான் தப்பு. நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ அங்கே இருக்கவங்க, "இருங்க, உங்கள் கையில் என்ன இருக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. "இல்லை இல்லை, இது ஏதோ இவனோட என் பாய் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இவனை இங்கே செக் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தான். அதுக்கான மெடிக்கல் ப்ரூஃப் தான் இது. வேணா பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆல்ரெடி நம்ம ஜிமினா வேறு அங்கே புலம்பிட்டுருக்காரா. பக்கத்தில் இருக்க ஒரு பையனை போய் அடிக்க போகிறாரு. "எவ்வளோ தைரியம் தான் நீ என் பாய் ஃப்ரெண்டை கொஸ்டின் கேட்ப?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க வந்துட்டு, "ஓ, இவன் கொஞ்சம் இது லூசு போல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சரி, நீங்கள் கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவையும் ஆரமையும் அமுச்சு விட்டுர்றாங்க. ஆரம்க்கா வெளியே போனதுக்கப்புறம் ஜிமினா பார்க்க பாவமாகவும் இருக்குது, சிரிக்கவும் செய்கிறாரு. அப்போ ஜிமினா பக்கத்தில் வந்துட்டு,
நீ சிரிக்கும்போது அழகா இருக்க, ஸோ சிரி அப்படின்றாரா. நம்ம ஆரம், நான் எத்தனை நாளில் சிரிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. எனக்கு தெரியும், நீ என்ன லூசுன்னு தானே சொன்ன. ஆமாம், நான் லூசு தான், எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையுமே ரொம்பவே நம்பிடுறேன், அதனால தான் நான் இப்படி லூஸாக இருக்கேன். எனக்கு எப்படியாவது என்னை செக் பண்ணி எனக்கு இதை போக்குறியா, யாரையுமே நான் நம்பக்கூடாத மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரா. ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாங்களா. என் சின்ன வயசுலேருந்து எல்லாமே நம்ப வச்சு துரோகம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, நீயும் அப்படி தான் பண்ணியிருக்க, எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்றாரா. ஆரம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உண்மையாலுமே நம்ம இவனை ஏமாற்றி தானே இங்கே கூப்பிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரா. நீ ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்களா. இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அடிக்கிறாங்களா. நீ அடிச்சினா எனக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்றாரா. அப்போ ஜிமின் நம்ம ஆரமோட காது கிட்ட போய், நீ கேட்டல நம்ம பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும்னு சொல்லி, இந்த விஷயத்த என்ன சீட் பண்ணாமல் இருக்கியா, எனக்கு உன்னை உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் நீ சிரித்ததே இல்லைன்னு நான் நினைக்கிறேன், என் கூட இருக்கும்போது நீ சிரிக்கிறல்ல, அதை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட சிரிப்புக்காகவாது நீ என்னை கூட வச்சுக்கிறியா, என்னை ஏமாத்தாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், இவனை என்னால் வச்சுக்கவும் முடியாது, எனக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ நினச்சி பார்க்குறாரு. இவன் அந்த பையன் கூப்பிடும்போது நம்ம ஆரம்புக்கு கோவம் வந்திருக்கும்ல, ஜிமினா கூட யாருமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கோவம் வந்திருக்கும். இல்லை இல்லை, நான் வேறு எதையும் நினைக்கிறேன், சரி வா போகலாம், நம்ம இன்றைக்கி ஊருக்கு போகிறோம் அப்படின்றாரா. இல்லை, என்னால் முடியாது, நான் இங்கே தான் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிறாரு. எழுந்துரு ஜிமின் அப்படின்றாரா. நான் எழுந்திருக்க மாட்டேன், நீ என்னை விட்டு போயிடுவ, சீட் பண்ணிடுவ, நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் நீயும் என்னை மறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டாரா. நான் உன்னை மறந்தா நீ ஏன் ஃபீல் பண்ணுற, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டாரா. நீ என் கூட இருந்ததில்லையே, இன்றைக்கி தானே இருக்க, அப்புறம் எப்படி உன் மேலே உனக்கு லவ் வந்துச்சு, ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரா. நீ இப்போல்லாம் அழாத, எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ஆரம் சொல்கிறாங்களா. அப்போது நம்ம ஜிமின், இல்லையே நான் அழவே இல்லை, நீ என்றைக்குமே சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு சிரி சிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிட்ட சொல்கிறாங்களா. ஆரம் பாவமாக பார்த்துட்ருக்காரு. நீ அப்படிலாம் என்னை பார்க்காத, நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து ஓட ஆரம்பிக்கிறாரா. எங்கடா ஓட்டுற, நில்லு, நான் சொன்னேன்ல உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்டில் இருந்து அவர் கையில் செஞ்ச ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. இது நான் உனக்காக அந்த இடத்துல செஞ்சு கொண்டு வந்தேன், இது எப்போ நடந்துச்சு, நீ தான் வாஷ்ரூம் போனியே அப்போ தான் அப்படின்றாரா. ஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்றாரு. ஜிமினாவுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறாரு. இது நல்லா இருக்குல்ல. ஆமாம், ஏன்னா இது நான் செஞ்சது. உனக்கு சாக்லேட்லாம் செய்ய தெரியுமா. எனக்கு தெரியும், சின்ன வயசில் நான் இங்கே ஒரு டைம் வந்திருக்கேன் என் அப்பா கூட அப்படின்றாங்களா. என்னது, உன் அப்பா கூட இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கியா, என்ன சொல்கிற. ஆமாம், ஆனால் என் அப்பா இறந்து போயிட்டார், நானும் என் தம்பியும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். அப்போ தான் ஆரம்புக்கு புரியுது, ஜிமினா ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பான் போல் சின்ன வயசுலேருந்து, அவன் தான் அவன் தம்பியும் பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு புரியுது. அப்போ நம்ம ஆரம், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஜிமினா போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகிறாரு. ஆரம், நான் உன்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டேனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஆமாம், தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரா. என்ன சொல்கிற, அது வந்து நீ சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்ட அப்படின்ட்டாரா. நான் என்ன சொன்னேன், நீ என்கிட்ட ஒன்று சொன்ன, அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு அது உண்மையாக தோணுச்சு, நான் உன்னை சீட் பண்ண மாட்டேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு ஜிமின், ஐ லவ் யூ அப்படின்ட்டாரா. ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல, நான் எப்போ சொன்னேன், அப்போ உன்னை அடிச்சேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரா. அப்போ ஜிமினாக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுது. அட ஆமாம், நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு நீ ஒரு சாக்லேட் கூட கொடுத்த, அது நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்களா. என்னது, நான் சாக்லேட் கொடுத்தேனா. ஆமாம், நீங்கள் கூட. ஓ அப்படியா, உனக்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லி உளறிட்டேனா அப்படின்னு ஜிமினா கேட்குறாரா. ஆமாம், எல்லாத்தையும் உளறிட்டேன், உனக்கு ஒரு தம்பி இருக்கான், நீயும் உங்கள் தம்பியும் மட்டும்தான் இருக்கீங்க, அப்புறம் உன்னை சீட் பண்ணிட்டாங்க, நானும் உன்னை சீட் பண்ணிட்டேன்லாம் கூட சொன்னேன், எனக்கு என்னென்ன தெரியுமா நீ பண்ண அப்படின்னு சொல்கிறாரா. நான் என்ன பண்ணேன், அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பண்ணுவேன் அதுவா அப்படின்றாரா. இல்லை, அந்த பாருக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன தெரியுமா பண்ணேன் அப்படின்றாரா. என்னை மன்னிச்சிரு அப்படின்றாரா. ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீ கேட்டல்ல உன்னை சீட் பண்ணக்கூடாது, நான் உன்னை சீட் பண்ண மாட்டேன், ஆனால் நீ என் கூட லைஃப்லாம் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஜிமினாக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. அப்போது நான் உன்னை சிரிக்க வச்சுக்கிட்டே உனக்கு அசிஸ்டண்டாக இப்படியே இருக்கணும்னு சொல்ல வரியா. அப்படிலாம் இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு, ஆனால் என் கூட இருந்துகிட்டே பண்ணு, நானும் உன் கூட இருப்பேன் அப்படின்றாரா. உனக்கு சாக்லேட் ஃபேக்ட்ரி எதுவும் வைக்கணுமா என்ன, இல்லை நீ சாக்லேட் ஷாப் எதுவும் வைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஜீவனா, அதெல்லாம் இல்லை, அதை நான் சும்மா பண்ணிகிட்டு இருந்தேன், அது ஸ்பெஷலாக பண்ணது உனக்காக அப்படின்றாரா.
ஏன் எனக்காக? ஏன்னா எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதை குடிப்பேன். இந்த உலகத்தில் எனக்கு 2ஆவதா பிடிச்ச ஒரே ஆள் நீ தான் அப்படின்றாரா. அப்போ ஃபஸ்ட்டு உனக்கு ஒருத்தரை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு என் தம்பியை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றாங்களா. ஜிவினாக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு உடனே உன் தம்பிக்கிட்ட இதை பற்றி பேசுவோம். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போம். இதை பற்றி நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லுவோம். கிராண்டாக மேரேஜ் பண்ணுவோம் ஓகேவா அப்படின்றாரா. ஜிவினா அப்படியே ஷை ஆகிட்டு நிற்கிறாரா. நீ இப்படி ஷை ஆகும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்க ஜிமின் அப்படின்றாங்களா. தென் 2 பேருமே அவங்களோட கண்ட்ரி கிளம்புறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம மினி மணி ஒன் ஷாட் ஹார்ட் மாஃபியா நாட் அசிஸ்டண்ட் இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.